இந்த கர்ப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு எதிராக பொதுவாக நீட் எதிர்ப்புன்றாங்க. ஆக்சுவலாக டெல்லியில் நடந்து நீட் எதிர்ப்பு கிடையாது, நீட்டு வினாத்தாள் எதிர்ப்பு. நம்ம வந்து நீட்டு வேணான்றோம், அவன் நீட்டு வேணான்லாம் சொல்லலை. ஃபேர் நீட்டு கேட்குறான். அப்சல்யூட்லி அவன் ஃபேர் நீட்டு கேட்குறான், நம்ம பேன் நீட்டு கேட்குறோம். 2வது நாள்லேருந்தே மொல்லமாக மாற ஆரம்பிச்சு தாவேக்காக்கு எதிராக, ஜனநாயகம் படத்துக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக, ஜனநாயகம் படத்துக்கு எதிராக, தாவேக்காக்கு எதிராக தான் போராட்டம் நடந்துச்சு. ராஜ்மோகன்லாம் மந்திரி ராஜ்மோகன் வந்து அங்கே வந்து பேசும்போது மக்கள், இப்போ மாணவர்கள், இளம் மாணவர்கள், பெண்கள் கோ டவுன் கத்துறான். மெரினா இழுத்து மூடிருக்காங்க. முதல்ல பாலநிலத்தில் போராட்டம் நடத்துறது அவலமானது. விஜய் அரசுக்கும் எதிராக நடத்தப்பட வேண்டிய போராட்டம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீ போராடுறதுக்கு அமைதி முறையில் போராடுற மாணவனை எதுக்கு அடிக்கிற? போராட்டத்தை ஏன் தடுக்கிற? ஜனநாயகம் படம் வருது, சரிங்க, படம் வந்துட்டு போட்டுங்க, நான் வேணான்னு சொல்லுங்க. ஆனால் வந்து துப்புரவு தொழிலாளர்களை அடிக்கும்போது கூலி படம் பார்த்தார் ஸ்டாலின். அப்போ விமர்சனம் பண்ணாத வாயெல்லாம் இப்போ விமர்சனம் பண்ணுது. போராட்டம் பிஜேபிக்கு எதிராக ஆரம்பித்த போராட்டம் 2வது நாள்லேருந்து தாவேக்காக்கு எதிரான போராட்டமாக மாறி விஜய்க்கு எதிரான போராட்டமாக மாறி போச்சு. மாணவர்களும் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதில் சினிமாக்காரன் உள்ளே போனால் திமுககாரன் உள்ளே போந்துட்டாங்கன்றாங்க. முழு கோஷமும் விஜய்க்கு எதிராக தான் போச்சு. பிஜேபி இப்போ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். பிஜேபின்ற வார்த்தை என் வாயிலேருந்து வராதுன்னா என்ன புரட்சி இது? நான் கேட்குறேன். தமிழ்நாட்டை பாஜக தான் மறைமுகமாக ஆளுகிறது என்பது ஷானவாஸின் கருத்து என்றால், அவர் கொடுத்த பேட்டி உண்மை என்றால், விசிகா விட்டு வெளியேறு. தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் எல்லா கட்சியினரையும் நான் கூப்பிடுறேன், திமுக, அதிமுக அப்படின்னு இருக்கிற எல்லா கட்சியும் சொல்லிட்டு, நாம் தமிழர், தேமுதிக எல்லாத்தையும் சொல்லிட்டார் சார். ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியை கூப்பிடுறது வேஸ்ட்டு, அவங்கள விட்டுருங்க, நம்ம இந்த கட்சியெல்லாம் கூப்பிட்டுக்கிறோன்னு சொல்கிறாரு. அவர் சொல்லாத ஒரே கட்சி ஆளும் அரசு தாவேக்கா கட்சி முதல் கட்சி ஆளும் அரசு. ஆனால் அதை மறந்துட்டார். அப்போ இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசியலோட அவலம். இது வக்ரமான அரசியலாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்து கம்யூனிஸ்டுகளுக்குள்ள முரண்பாடு இருக்குன்னா எதுக்கு தாங்கி பிடிக்கிறீங்க இந்த அரசை? பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். தமிழக அரசியல் எப்போ பெரும்பான்மை இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி அமைக்குதோ அப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாமே தொடர்ந்து ஓடிட்டு இருந்துச்சு தாவேக்கா. ஆனால் அந்த கூட்டணி கட்சிகள் சில நேரங்களில் 5 வருஷம் முழுமையாக நீடிக்கும், சில நேரங்களில் பாதியிலே கட்டாகும். தாவேக்காவுக்கு கூட்டணி கட்சியில் உண்மையிலே ஆதரவு இருக்கா? ஏன்னா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி ஒரு சில நாள் போராட்டம் நடந்தால் ஆதரவு முழுக்க வேறு பக்கம் போயிடுது. சரி, கொஞ்சம் அனுசரித்து போனால் தாவேக்கா பக்கம் வர்றாங்க. தாவேக்கா கூட்டணி கட்சியில் ஆதரவு இருக்கா சார்? இப்போதைக்கு இருக்குது. ஆனால் அந்த கட்சிகளுக்குள்ளேயே 2 ஒப்பீனியன் இப்போ வந்துச்சு. ஆதரிக்கிற கட்சிகள் காங்கிரஸ், ஐயுஎம்எல்லை தவிர சிபிஐ, சிபிஎம், விசிகாக்குள்ள தாவேக்கா ஆதரவு கோஷ்டி, தாவேக்கா எதிர்ப்பு கோஷ்டின்னு 2 கோஷ்டி வந்துடுச்சு. அதுக்குள்ளே 2 கோஷ்டி வந்துடுச்சு. இப்போ சமீபத்திய உதாரணம், இந்த கர்ப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு எதிராக நுழைவுத் தேர்வு பேப்பர்ஸ் லீக் ஆனதுக்கு எதிராக, நீட்டு பேப்பர் லீக் ஆனது எதிராக நடந்த போராட்டத்தில் பொதுவாக நீட் எதிர்ப்புன்றாங்க. ஆக்சுவலாக டெல்லியில் நடந்து நீட் எதிர்ப்பு கிடையாது, நீட்டு வினாத்தாள் எதிர்ப்பு. நம்ம வந்து நீட்டு வேணான்றோம், அவன் நீட்டு வேணான்லாம் சொல்லலை. முறையாக தேர்தலை நடத்தணும். ஃபேர் நீட்டு கேட்குறான். அப்சல்யூட்லி அவன் ஃபேர் நீட்டு கேட்குறான், நம்ம பேன் நீட்டு கேட்குறோம். அவன் கேட்குறது ஃபேர் நீட். அவன் என்ன இப்போ அங்கே அது வந்து தமிழ்நாடு பூரா எங்கேயுமே அந்த போராட்டத்தை நடத்த, பொதுவெளியில் உட்காந்து நடத்த தாவேக்கா அரசு அனுமதி கொடுக்கல. இதுவே ஒரு வெக்கக்கேடான விஷயம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்குள்ளே அந்த போராட்டம் பாலநிலத்துக்குள்ளே நடக்குது. அந்த நடக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அது பிஜேபி ஆதரவு, இன்றைக்கி தினமலரில் வந்திருக்க செய்தி, பிஜேபிக்கு எதிராக மட்டும்தான் கோஷம் போடுவாங்க, பேசுவாங்கன்னு நினச்சாங்க. 2வது நாள்லேருந்தே மொல்லமாக மாற ஆரம்பிச்சு தாவேக்காக்கு எதிராக, ஜனநாயகம் படத்துக்கு எதிராக, விஜய்க்கு எதிராக, ஜனநாயகம் படத்துக்கு எதிராக, தாவேக்காக்கு எதிராக தான் போராட்டம் நடந்துச்சு. மந்திரி ராஜ்மோகன் வந்து அங்கே வந்து பேசும்போது மக்கள், இப்போ மாணவர்கள், இளம் மாணவர்கள், பெண்கள் கோ டவுன் கத்துறான். மெரினா இழுத்து மூடிருக்காங்க. முதல்ல பாலநிலத்தில் போராட்டம் நடத்துறது அவலமானது. ஏன்னா பொதுவெளியில் நடத்த வேண்டிய போராட்டத்தை ஒரு கட்சி அலுவலகத்தில் ஏன் நடத்துகிறோன்னா விஜய் அரசு அனுமதி கொடுக்க மறுக்குது. பாலநிலத்தில் போராட்டம் நடத்துறது என்பதே விஜய் அரசுக்கு ஒரு அவமானம், தாவேக்காக்கு அவமானம். பொதுவெளியில் நிப்பாட்டு உட்காந்து போராட்டம் நடத்த விட்டுட்டு போக வேண்டியதானே அமைதியான முறையில். மெரினாவை எதுக்கு இழுத்து பூட்டினேன்? ஆகவே இது நிச்சயமாக வந்து விஜய் அரசுக்கும் எதிராக நடத்தப்பட வேண்டிய போராட்டம் தான், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீ போராடுறதுக்கு அமைதி முறையில் போராடுற மாணவனை எதுக்கு அடிக்கிற? போராட்டத்தை ஏன் தடுக்கிற? அதாவது பாலநிலத்துக்குள்ளே போராட்டம் நடக்குதுனாலே தமிழ்நாட்டில் கருத்துரிமை, ஜனநாயக உரிமை பறிக்கப்படுதுன்னு அர்த்தம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக இடதுசாரி தோழர்கள் அமைதியாக நடத்துகிற போராட்டத்தில் அவங்க இழுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க சண்முகம் மாநில செயலாளர் பார்க்க போனால் அவருக்கு முறையான பதில் சொல்லாமல் ஒரு விழுப்புரத்தில் நடுத்தரில் உட்காந்து கத்தின்னு கிடக்கிறார். ஆதரிக்கிற கட்சியோட தலைவருக்கு எந்த நிலைமை? சிபிஐ 2 எம்எல்ஏ, சிபிஎம் 2 எம்எல்ஏ ஆதரவில் தான் இந்த கவர்மெண்ட் நிற்குது. இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒன்றும் தனி மெஜாரிட்டிலாம் கிடையாது.
அப்போ தைரியமாக இதை செய்கிறாங்க, இழுத்து போட்டு அடிக்கிறாங்கன்னா வேறு ஏதோ 4 எம்எல்ஏ எங்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படி தான் இதை புரிஞ்சுக்கணும். இந்த போராட்டத்தில் வந்து அவங்க வந்து கலந்து கொண்டவர்கள் வந்து விஜய்க்கு எதிராகவும் பேசினாங்கன்னா பேச தான் செய்வாங்க. நீ வந்து போராட்டத்தை நேரடியாக ஆதரிக்கல, போராடுறவனுக்கு நீ அனுமதி கொடுத்திருந்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக இது போயிருக்காது. இவங்களால தான் இவங்களுக்கு எதிராக. ஆமாம், ஜனநாயகம் படம் வருது, சரிங்க படம் வந்துட்டு போட்டுங்க, நான் வேணான்னு சொல்லுங்க. ஆனால் வந்து துப்புரவு தொழிலாளர்களை அடிக்கும்போது கூலி படம் பார்த்தார் ஸ்டாலின். அப்போ விமர்சனம் பண்ணாத வாயெல்லாம் இப்போ விமர்சனம் பண்ணுது. அது எப்படி தப்போ அதே மாதிரி தான் இப்பயும் தப்புன்னு தான் ஆர்கியூ பண்ணணும். நீங்கள் யார் பண்ணாலும் தப்புன்னு தான் ஆர்கியூ பண்ணணும். பண்ணலை. இப்போ அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து இங்கே வந்து நிற்குது. கூட்டணி கட்சிகள் 2 இடதுசாரிகள் குறிப்பாக விஜய் அரசுக்கு எதிராக அவங்கள ஆதரவு கொடுப்பது, விஜய்க்கு ஆதரவு கொடுப்பது என்பதில் கட்சிக்குள்ளே கடுமையான முரண்பாடுகள் இருக்குது. வேறு வழி இல்லாமல் கட்சி தலைமை எடுத்த முடிவுன்னு கட்டுப்பட்டுருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே கடுமையான போராட்டம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைய தினமலர் செய்திப்படி போராட்டம் பிஜேபிக்கு எதிராக ஆரம்பித்த போராட்டம் 2வது நாள்லேருந்து தாவேக்காக்கு எதிரான போராட்டமாக மாறி விஜய்க்கு எதிரான போராட்டமாக மாறி போச்சு. மாணவர்களும் அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதில் சினிமாக்காரன் உள்ளே போந்தான், திமுககாரன் உள்ளே பூந்துட்டாங்கன்றாங்க. முழு கோஷமும் விஜய்க்கு எதிராக தான் போச்சு. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள்லாம் வந்து தாவேக்கா அரசுக்கு எதிராக இன்னும் கடுமையான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று உள்ளிருந்து அவங்க குரல் கொடுப்பதாக தகவல்கள் வருகின்றன. முத்தரசன் வந்து தொடர்ந்து தாவேக்கா அரசை விமர்சனம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய திருப்பூர் எம்பி சுப்பராயன் தொடர்ந்து விமர்சனம் பண்ணுறார். இப்போ முதலமைச்சர் விஜய் வந்து அவருடைய அலுவலகத்தை தலைமைச் செயலகத்தில் இப்போ இருக்க பழைய கட்டிடத்துலேருந்து இப்போ நாமக்கல் மாளிகையில் 10வது மாடிக்கு மாற்றுறாரு. இது பொருட்செலவு, இது வந்து சில கோடிகள் செலவு பிடிக்கும் அதை நிர்மாணிக்கிறதுக்கு. இது பொருள் செலவு. இது இந்த நேரத்தில் கடும் நெருக்கடியில், மாநில நிதி நெருக்கடியில் இருக்கும்போது இந்த செலவு தேவைதானா அப்படின்னு சுப்பராயன் எம்பி வந்து ட்வீட் போடுறாரு. இதை கண்டிப்பாக விஜய் ரசிக்க மாட்டார், தாவேக்கா ரசிக்காது. அப்போ நீங்கள் ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் குடைச்சல் கொடுக்குறீங்கன்றது கோவம். நீட் எதிர்ப்பு போராட்டத்தில், கரப்பாம்பூச்சி போராட்டத்துக்கு ஆதரவாக சென்னையில் நடந்த போராட்டத்தை முதல்ல பாலநிலத்தில் அனுமதி கொடுத்தது வெளியில் கருத்துரிமை நசுக்கப்படுது என்பதற்கான அடையாளம். அது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு போராட்டத்துக்கு நீங்கள் மாணவர்களுக்கு அனுமதி கொடுத்துட்டு அவன் இதை பேசணும் அதை பேசக்கூடாதுன்னு அவனை கண்ட்ரோல்லாம் யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் போயிருப்பீங்க, அந்த தளத்துக்கு போனீங்க. நான் ஒரு நாள் போயிருந்தேன். நான் போன அன்றைக்கி கூட்டம் குறைவாக இருந்தது. நீங்கள் போன அன்றைக்கி, நான் போன அன்றைக்கி அதிகமாக இருந்துச்சு. அவங்க மாநில அரசு மத்திய அரசுன்னு பார்க்கல. போராட்டம்னா எவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணுவாங்களோ அவ்வளோ கடுமையாக பண்ணாங்க. அப்படி தான் இருக்கும். மாணவர் போராட்டம், இளைஞர் போராட்டம்னா அங்கே தான் போய் முடியாது. அந்த இடத்துக்கு அவங்க போனதுக்கு காரணம் மாநில அரசு மற்ற இடங்களெல்லாம் மூடினது. இப்போ மெரினாவெல்லாம் இழுத்து மூடியிருக்காங்க. இப்போ ராஜ்மோகன் மந்திரி வந்தப்போ மெரினான்லாம் கோஷம் போட்டாங்க. பிஜேபி இப்போ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். பிஜேபின்ற வார்த்தை என் வாயிலேருந்து வராதுன்னா என்ன புரட்சி இது? நான் கேட்குறேன். அதே கேட்டாங்க, பிஜேபின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார், பிஜேபின்னு ஒரு வார்த்தை உங்கள் வாயிலேருந்து வருதா சார், அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ராஜ்மோகன் அவர்கள் வேளாமணி வரும்போது தொடர்ந்து மாணவர்கள் எல்லாம் கத்தியிருக்கிறாங்க. அது திமுகவினர் மாணவர்களையும் தாண்டி தொடர்ந்து அந்த கத்துதல். ஏன்னா ராஜ்மோகன் அவர்கள் போராட்டம், அதாவது ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் வந்து ஆதரவு தரேன்னு வந்து தெரிவிச்சிருக்கிறாரு அந்த போராட்டத்தில். இந்த பாருங்கள், இந்த கதையே வேணாம். நீங்கள் முதல்ல ஏன் அனுமதி கொடுக்கல? ராஜ்மோகனை கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, உங்கள் ஆட்சி நடக்குது, போராட்டம் பொது இடத்துல நடக்கணும். பாலநிலத்துக்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு கட்சி உங்களை ஆதரிக்கிற கட்சியோட அலுவலகத்தில் போராட்டம் நடக்கிறது உங்களுக்கு வெக்கக்கேடா இல்லையா? அப்போ கருத்துரிமைக்கு விஜய் அரசு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பது என்ன? அங்கேயே அடி வாங்குது இந்த அரசாங்கத்தோட நேர்மை. புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? நீங்கள் வந்து எவ்வளோ இடம் இருக்குது, அமைதியான முறையில் நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்ல, எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ கிண்டல் பண்ணீங்க, நக்கல் பண்ணிங்கனாலும் அவருக்கு ஒரு அடிப்படை ஜனநாயக பண்பு இருந்தது. 2020 என்ஆர்சி சிஏஏ சட்டம் வந்தப்போ சென்னையில் வந்து கல்மண்டபம் பக்கத்தில் நினைக்கிறேன், வட சென்னையில் ஒரு இடம், அந்த இடம் சரியாக ஞாபகம் இல்லை. கிட்டத்தட்ட வந்து அங்கே 20 நாளுக்கு மேலே போராட்டம் நடந்தது. அதில் தடுக்கவே இல்லை. அவர் பீஸ்ஃபுல்லாக அலோவ் பண்ணார். ராப்பகலாக உட்காந்துருந்தாங்க. பல பேர் மேடையில் ஏறி அதை வாழ்த்தி பேசினாங்க. சிஏஏ போராட்டத்தை ஆதரிச்செல்லாம் பேசினாங்க. இத்தனைக்கும் பாஜக கூட்டணியில் இருந்தார், என்டிஏ கூட்டணியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி சிஏஏ என்ஆர்சிக்கு எதிரான போராட்டங்களை அனுமதித்தார். ஏன் அந்த துணிச்சல் வந்து இவங்களுக்கு இல்லை, விஜய் அரசுக்கு இல்லை? நீங்கள் அமைதியான போராட்டத்தை ஆதரிக்க வேண்டியதானே? பிஜேபி ஆளக்கூடிய மேற்கு வங்க மாநிலத்தில் கடலையான மாணவர்கள் ஊர்பாட்டம் நடத்துகிறாங்க. மகாராஷ்டிராவில் பற்றி எரியுது. மகாராஷ்டிராவில் அந்த ஒரு பெண் வந்து தன்னந்தனியாக வேண்டை நிறுத்துகிறான். மகாராஷ்டிராவில் மாணவர்கள் கொதித்து எழுந்து பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தெருக்களில் இறங்கியிருக்காங்க. இங்கே அமைதியான போராட்டம் இது. அதை கூட விஜய் அரசு அனுமதிக்க மறுக்குதுன்னா அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கோபம் என்னென்னா, நம்ம ஆதரவில் தானே இந்த கவர்மெண்ட் நிற்குது, எதுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்கணும் என்ற ஒரு விவாதம் கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே பெரிய அளவில் வர தொடங்கியிருக்கு. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளில் சிபிஎம் தோழர்களை எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸை காலேஜ் வாசலில், காலேஜ் உள்ளேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. காலேஜ் உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நியாயம் இதெல்லாம்? எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம்?
அப்போ இது வந்து மோடி அரசு கோபித்து கொள்ளக்கூடாது, போராட்டம் பரவுது என்று மோடி அரசு தாஜா பண்ணக்கூடிய வேலையை தான் விஜய் அரசு செய்யுது. இது கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒரு கோபத்தை, தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்ம ஆதரவு கொடுக்குற இந்த அரசு நம்மளே அடிக்குதுன்னா நம்ம எதுக்கு ஆதரவு கொடுக்கணுன்ற குரல்கள் உள்ள எழும்ப தொடங்கியிருக்காங்க. ஒன்றும் ஆதரவெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டாங்க, அதெல்லாம் வந்து டெல்லி தான் முடிவு பண்ணும். அவங்களுக்கு வேறு பல நெருக்கடிகள் இருக்கிறேன்னா குரல் தான் எழுப்புவாங்களே ஒழிய ஒருத்தரும் வந்து ஆதரவு வாபஸ் வாங்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் பேசியதாக ஒரு பேட்டி வந்தது, நான் பார்த்தேன். ஆளுர் ஷானவாஸ், நம்முடைய நண்பர் ஆளுர் ஷானவாஸ் ஒரு பேட்டி கொடுத்து பார்த்துருப்பீங்க. இது பாஜக தான் மறைமுகமாக ஆளுது. தலைமைச் செயல் அதிகாரி தேர்தல் அப்போ தலைமைச் செயல் அதிகாரி போட்டாங்க. மற்ற எல்லாரையும் மாற்றின தாவேக அரசு தேர்தலில் பாஜக மூலம் போட்டப்பட்ட தலைமைச் செயல் அதிகாரி மட்டும் ஏன் இன்னும் மாற்றாமல் வச்சிருக்குன்றது ஆளுர் ஷானவாஸ். பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளுதுன்றாரு ஷானவாஸ். அது மறைமுகமாக திருமாவை கொடுக்குற மெசேஜ், பாஜக கொடுக்குற மெசேஜ் இல்லை. நேச்சுரலி அதை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். ஷானவாஸ் இன்று அமைதியாக இருக்கார். அவர் திமுகவில் போகிறாருன்னு செய்தி வருது, அல்லது தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாருன்னு செய்தி வருது. எது உண்மைன்னு எனக்கு தெரியாது. இப்போதைக்கு அவர் விசிகால இருக்கார். அவர் ஒரு விவரம் அறிந்த ஒரு அரசியல்வாதி. கடந்த 5 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். இந்த முறை அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டதுலேருந்தே அவர் லோ ப்ரொஃபைலுக்கு போயிட்டார். இன்றைக்கு அவர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டை மறைமுகமாக பாஜக தான் ஆளுகிறதுன்னு. அப்போ விசிகா இந்த கவர்மெண்ட்டை ஆதரிக்குது, கவர்மெண்ட்டுக்கு உள்ளேயே இருக்குது. லெஃப்ட்டு கூட கவர்மெண்ட்டுக்கு வெளியில் இருக்காங்க, இவர் உள்ளே இருக்கார். விசிகாவில் உறுப்பினராக இன்னமும் இருந்துக்கிட்டு பொறுப்பில் இருக்காரான்னு தெரியாது, உறுப்பினராக இருந்துக்கிட்டு நாடறிந்த முகம் ஆளுர் ஷானவாஸ். அவங்க கட்சியை சார்ந்தவர் மந்திரியாக இருக்கார் விஜய் அரசில். அந்த பின்புலத்தில் தமிழ்நாட்டை பாஜக தான் ஆளுதுன்னா இது யார் கொடுக்குற மெசேஜ்? திருமாவளவனுக்கு கொடுக்குற மெசேஜ், டைரெக்டாக திருமா கொடுக்குற மெசேஜ். தோழரே, நீங்கள் ஆதரிக்கிற, நீங்கள் இடம்பெற்றிருக்கிற அரசு பிஜேபி அரசுன்னு, தான் சொந்த கட்சி இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை பாஜக தான் ஆளுதுன்னா அது ஷானவாஸ் கண்ணாடி வீட்டுக்குள்ளது கல்லெறிகிறார். அப்படி என்றால் ஷானவாஸ் விசிகாவிலிருந்து வெளியேற வேண்டும். ஆமாம், இல்லைன்னா அமைதியாக இருக்கணும், இந்த கருத்தை சொல்லக்கூடாது. நீங்கள் இது வந்து சீரியஸான குற்றச்சாட்டு. நான் தனிப்பட்ட முறையில் ஷானவாஸ் மேலே எந்த குற்றம் சொல்கிறத யாரும் நினைக்க வேணாம். ஷானவாஸ் என்னுடைய நெருங்கிய நண்பர், நல்ல மனிதர். அவர் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இளம் அரசியல் தலைவர். அவருக்கு ஒரு நீண்ட அரசியல் எதிர்காலம் இருக்கிறது. இன்னும் பெரிய உயரங்களை அவர் அடைய வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். ஆனால் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்பது, அவர் திருமாவுக்கு எதிராக இந்த கருத்தை முன்வைக்கிறார். நான் என்ன சொல்கிறேன், ஆளுர் ஷானவாஸ் நண்பர் ஷானவாஸுக்கு, ஷானவாஸ் இது உண்மைன்னா, இந்த கருத்து உண்மைன்னா இந்த கருத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் விசிகாவில் இருக்கக்கூடாது. அப்படி விசிகாவில் இருக்கீங்கன்னா இந்த கருத்தை சொல்லக்கூடாது. தமிழ்நாட்டை பாஜக தான் மறைமுகமாக ஆளுகிறது என்பது ஷானவாஸின் கருத்து என்றால், அவர் கொடுத்த பேட்டி உண்மை என்றால், அவர் கொடுத்துருக்காரு, நான் நம்புகிறேன், கொடுத்துருக்காரு. அதனால தான் இந்த கேவியட் போட்டு சொல்கிறேன். ஒருவேளை ஏதோ தவறான தகவல் என் பார்வைக்கு வந்து நான் அஃபிஷியலாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா விசிகா விட்டு வெளியேறி இருக்கணும். நீங்கள் ஷானவாஸ் இப்போ இடதுசாரிகள் கூட வந்து இப்படி பேசலாம், ஏன்னா அவங்க அமைச்சரவைக்கு உள்ளே இருக்காங்க. இல்லை, யூ ஆர் இந்த கவர்மெண்ட், நீங்கள் தான் கவர்மெண்ட்டை. அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. விஜய்க்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ அது 34வது மந்திரியாக இருக்கக்கூடிய கடைசி மந்திரிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. நல்லதோ கெட்டதோ நீங்களும் இருக்கீங்க. அப்போ இந்த கவர்மெண்ட்டோட நல்லது கெட்டதில் பழி பாவம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு சம பங்கு இருக்குது. சாதாரண குற்றச்சாட்டுகள் வேறு, சாதாரண இஷ்யூஸில் குறை சொல்கிறது அதெல்லாம் வேறு. அதில் வந்து ஒரே வார்த்தையை எல்லாரும் பேசணும்னு அவசியம் கிடையாது. அதை நான் ஒத்துக்கிறேன். கூட்டணி அரசில் மேஜர் இஷ்யூஸில் நீங்கள் ஒருமித்த குரலில் பேசணும், பல குரல் மன்னர்களாக இருக்கக்கூடாது. ஆளுர் ஷானவாஸ் இன்றளவும் உறுப்பினராக தொடருகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றிருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் அரசு, ஜோசப் விஜய் முதலமைச்சர் தலைமையிலான அரசு, பாஜகவால் இயக்கப்படுகிற, பாஜக தான் தமிழ்நாட்டை மறைமுகமாக ஆளுகிறது என்ற அரசு, இந்த அரசின் லட்சணம் முகம் அதுதான் என்பது ஷானவாஸின் உண்மையான கருத்து என்றால், ஷானவாஸ் விசிகாவிலிருந்து இந்நேரம் வெளியேறியிருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும், அல்லது அவர் சொல்லியே இருக்கக்கூடாது. இந்த கருத்தையும் சொல்லிட்டு தமிழ்நாட்டை பாஜக தான் மறைமுகமாக ஆளுகிறது. எந்த தமிழ்நாட்டு அரசை? உங்கள் நண்பர், உங்களுடைய சகா வன்னி அரசு இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை தலைமை தாங்கக்கூடிய விஜய் அரசு, ஜோசப் விஜய் அரசு, இதை ஆளுவது பாஜக தான் மறைமுகமாக என்பது 2 விஷயம். ஒன்று, நீங்கள் திருமாவளவனை இன்றைக்கி வந்து கூண்டில் ஏற்றுறீங்க. 2வது, இதுதான் ஷானவாஸோட உண்மையான கருத்துனா ஷானவாஸ் விசிகாவிலிருந்து வெளியேற வேண்டும். இதையும் சொல்லிட்டு விசிகாவில் ஷானவாஸ் தொடர்வாரேயானால் தமிழ்நாட்டை மறைமுகமாக ஆள்வதில் ஷானவாஸுக்கும் பெரிய அளவில் வருத்தம் இல்லை, கோபம் இல்லை,
அது அவருக்கும் அது சம்மதம் என்றுதான் பொருள் கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் எல்லா கட்சியினரையும் நான் கூப்பிடுறேன், திமுக அதிமுக அப்படின்னு இருக்கிற எல்லா கட்சியும் சொல்லிட்டு நாம் தமிழர் தேமுதிக எல்லாத்தையும் சொல்லிட்டார் சார். ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியை கூப்பிடுறது வேஸ்ட்டு, அவங்கள விட்டுருங்க, நம்ம இந்த கட்சியெல்லாம் கூப்பிட்டுக்கிறோன்னு சொல்கிறாரு. அவர் சொன்னாத ஒரே கட்சி ஆளும் அரசு தாவேகா கட்சி முதல் கட்சி ஆளும் அரசு, ஆனால் அதை மறந்துட்டார். அப்போ இதுதாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக அரசியலோட அவலம். இது வக்ரமான அரசியலாக இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு வந்து கம்யூனிஸ்டுகளுக்குள்ள முரண்பாடு இருக்குன்னா எதுக்கு தாங்கி பிடிக்கிறீங்க இந்த அரசை? முத்தரசன் ஒரு மூத்த தலைவர், அவர் தொடர்ச்சியாக விஜய் அரசை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் பயங்கரமாக. டே ஒன்லேருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 எம்எல்ஏக்கள் விஜய் அரசுக்கு ஆதரவு கொடுத்ததில் முத்தரசன் அவர்களுக்கு சம்மதம் இல்லை என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். அப்படித்தான், அதுதான் உண்மையும் கூட. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவருடைய பேச்சுக்களும் அவருடைய செயல்பாடுகளும் அதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றன. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவலாக இருக்குது. டு பி ஃப்ராங்க், நான் உண்மையிலே ஐ எம் ஷாக்டு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 எம்எல்ஏக்கள் ஆதரவில் இந்த அரசு நின்று கொண்டிருக்கிறது. தேசிய அளவிலான ஒரு போராட்டத்திற்கு தமிழ்நாட்டில் எங்கேயும் விஜய் அரசு அனுமதி மறுத்ததால், சென்னையில் எவ்வளவோ இடங்கள் இருக்குது அங்கே அனுமதி மறுத்ததால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்குள்ளே இந்த போராட்டம் நடக்குது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் விஜய் அரசு இருப்பதால் தான் இந்த போராட்டத்தை பாலநிலத்துக்குள் நடத்தக்கூட காவல்துறை அனுமதி கொடுத்தது. ஒருவேளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் ஆதரவு இந்த அரசுக்கு தேவையில்லை என்றால் இந்த போராட்டத்தை காவல்துறையை வைத்து விஜய் அரசு கலைத்திருக்கும். இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் எனக்கு இவ்வளோ தூரம் பேசுகிற எனக்கு நண்பர் தோழர் முத்தரசன் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பேசினார் என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது. ஐயா, நீங்கள் ஆதரிக்கிற அரசு, இந்த கவர்மெண்ட்டு உங்கள் ஆதரவில் நிற்குது. ஆனால் மத்தியில் சொல்கிறது தான் இவங்க கேட்டாங்க. உங்கள் ஆதரவில் நிற்குது. நீங்கள் இன்றைக்கி எல்லா கட்சி பேரையும் சொல்லிவிட்டு ஒரு கட்சி இருக்குது, அதை பேசுகிறது ஒன்று தான் பேசாதது ஒன்று தான், அந்த அளவுக்கு மலிவாக விமர்சனம் பண்ணுவீங்கன்னா அப்புறம் அந்த கட்சியை ஏன் வந்து நீங்கள் வந்து அந்த கட்சியை ஏன் ஆதரிக்கிறீங்க? இது ஒரு பக்கம்னா ஏன் தாங்கி பிடிக்கிறீங்க? இதே தான் சுப்பராயன் நிலைமையும். தொடர்ச்சியாக சுப்பராயன் வந்து திருப்பூர் எம்எல்ஏ சுப்பராயன் ஒரு நீண்ட அனுபவமிக்க அரசியல்வாதி, மிகச்சிறந்த பேச்சாளர், நல்லதொரு அரசியல்வாதி, மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர். அவர் தொடர்ச்சியாக விஜய் அரசை விமர்சிப்பது என்பது இவங்க ஒரு பக்கம் ஆதரிச்சுக்கிட்ட ஆதரிக்கிறதாலே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா கண்டினியூஸாக விமர்சனம்லாம் பண்ணக்கூடாது. அப்போ எதுக்கு ஆதரிக்கிறீங்க? இது கிட்டத்தட்ட உங்கள் கவர்மெண்ட்டு தான் தொடர்ச்சி. இப்போ முதலமைச்சர் அலுவலகம் மாறுகிறார், அவர் இடப்பற்றாக்குறைன்னு, ஃபைன், அது அவருடைய உரிமை. எனக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. இதில் பெரிய அளவில் விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய நிர்வாக வசதிக்காக, அதுவும் வெளியில் வேறு ஒரு இடத்துல பிளாட்டு போட்டு அதை வாங்கி பில்டிங் கட்டல, தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே 10வது மாடிக்கு அவர் போகிறார். அந்த 10வது மாடியை புனரமைப்பதற்கு ஐ திங்க் சில கோடிகள் செலவாகும். அது முதலமைச்சரின் பாதுகாப்பு என்பது காம்ப்ரமைஸ் கிடையாது. அது கடலில் சீஃபேஸ் பில்டிங் அது. அதனால் வந்து அந்த குண்டு துளைக்காத கண்ணாடிகள் எல்லாம் போட போகிறாங்கன்னு இன்றைக்கி செய்திகள் வருது. அதுக்கு கண்டிப்பாக வந்து சில கோடிகளாவது செலவாகும். ஒரு ஜனநாயகத்தில் இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு முதலமைச்சரோட நிர்வாக வசதிக்காக ஒரு இடம் மாறுவதும் பாதுகாப்பு காரணங்களுக்காக செலவு செய்வதும் தவிர்க்கவே முடியாது. மாநில அரசோட உரிமை அது. இதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதி நெருக்கடியில் முதலமைச்சர் இடம் மாறுவது தவறுன்னு சுப்பராயன் ட்வீட் போடுறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு அரசாங்கத்தோட செயல்பாடுகளில் குறுக்கிட முடியாது. நீங்கள் எது பண்ணாலும் தப்புன்றீங்க. இது வந்து அவங்கள வந்து ஒரு கட்டத்தில் உங்களை கழட்டி விட்டுட்டு வேறு இடத்துல ஆல்டர்னேட்டிவை தேடுறதுக்கு போவோம். அதை நோக்கி தான் நீங்கள் நகுத்துறீங்க, உந்தி தள்ளுறீங்க. முதலமைச்சர் அலுவலகம் மாறுவது என்பது முதலமைச்சரின் தனி உரிமை. அது வெளியில் வந்து எங்கேயோ ஒரு பில்டிங்கை பார்த்து ஜெயலலிதா எவ்வளோ முயற்சி பண்ண முடியாமல் திமுக தடுத்தது 2003. கருணாநிதி 2006-11 புதிய தலைமைச் செயலகம் கட்டினார். ஜெயலலிதா வந்தோன்னா எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஹாஸ்பிட்டலாக மாற்றி விட்டாங்க. இப்போ 10 வருஷம் 15 வருஷம் பொறுத்து இப்போ இன்னொரு முயற்சி எடுக்கப்படுகிறது. கண்டிப்பாக அந்த தலைமைச் செயலகத்தில் இடப்பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சீஃப் மினிஸ்டராக வந்து இவங்க இப்போ நம்ம சொன்ன தலைவர்கள் பழைய தலைமுறை அரசியல்வாதிகள், ஸ்டாலினோ எடப்பாடியோ ஜெயலலிதாவோ கலைஞரோ, இவங்கெல்லாம் இப்போ ஓல்டு ஜென்ரேஷன் பாலிட்டிஷியன்ஸ் தான். விஜய் வந்து நியூ ஜென்ரேஷன். அதில் விமர்சனங்கள் உங்களுக்கு 1000 இருக்கலாம். அவர் வெளியில் இடம் தேடலை. அங்கே உள்ளேயே வந்து பழைய பில்டிங் புது பில்டிங் இருக்குது. வெள்ளக்காரன் கட்டின பில்டிங் தான், பழைய பில்டிங்கில் தான் சிஎம் ஆஃபீஸ் இருக்குது. காற்றோட்டமே இல்லாத இடம் அது. வெளியிலேருந்து காற்று உள்ளே வர முடியாது. உங்களுக்கு வந்து எல்லா ஜன்னல்களும் மூடப்பட்டிருக்கும். உள்ளே இருக்கக்கூடிய 10 மாடி கட்டடம் 1980 எம்ஜிஆர் கட்டினது, 45 வருஷத்துக்கு முன்னால். அதில் 10வது மாடிக்கு அவர் இடம் பெறுகிறார், உள்ளேயே காம்பவுண்டுக்குள்ளேயே. இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று, அங்கே பெரிய கட்டுமான பணிகள் எதையும் அங்கே உள்ளே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? ஃபோர்ட் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை,
இந்திய ராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. நம்மளே வாடகைக்கு இருக்காங்க. ரொம்ப பேருக்கு ஒரு பூஞ்சட்டியை கூட ஸ்டேட் கவர்மெண்ட் வைக்க முடியாது. இதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் ராணுவம் மிலிட்ரி கண்ட்ரோல் இருக்குது அந்த இடமே. அதனால தான் ஃபோர் ஸ்டார் எஸ்டேட்டில் வந்து இதில் இந்த கெஸ்ட் ஹவுஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஓமந்தூரார் மாளிகைன்றாங்களே, அங்கே பல மரங்களை வெட்டி வீழ்த்தி தான் கலைஞர் வந்து புது செக்ரட்டேரியட் கட்டினார். கடைசியில் அது ஹாஸ்பிட்டலாக மாறி போச்சு. எந்த முதலமைச்சர் வந்தாலும் இந்த தலைமைச் செயலகம் ஒரு பிரச்சனையாகவே மாறிட்டு இருக்குது. இப்போ வந்து 10வது மாடியில் அதை புனரமைப்பதற்கு ஒரு பெரிய செலவெல்லாம் ஆக போகிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இவங்க ஊழியர் அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய செலவு ஆக போகிறது கிடையாது. அதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா, எது செஞ்சாலும் நீங்கள் ஒரு முதலமைச்சரை விமர்சனம் என்பது அந்த பதவியில் இருப்பவங்களை சிரமப்படுத்துறது. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல். விஜய் தாவேக்காவோட சிக்கல் என்னென்னா, அவங்க பிஜேபி எதிர்க்க தயாராக இல்லை. அவங்களுக்கு தெளிவாக இருக்காங்க. அவங்க பிஜேபி எதிர்க்க மாட்டாங்க, எழுதி வச்சுக்கோங்க. அவங்க இப்படியே வண்டியை ஓட்டணும்னு பார்ப்பாங்க. மேபி 29 எலெக்ஷனில் ஜனவரி மாதத்தில் வேணால் ஆரம்பிக்கலாம். ஏப்ரல் மேலே எலெக்ஷனு லைட்டாக அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இந்த ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், கவுண்டமணி காமெடி மாதிரி தான் போகும். அவங்க பிஜேபி அடுத்த 2.5 வருஷத்துக்கு தொடவே மாட்டாங்க. யாராவது தொடறாங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை, இவங்க தொட விடவும் மாட்டாங்க. எதுக்கு போராட்டத்தை நீ அனுமதிக்கல? பிஜேபி ரூல்டு ஸ்டேட்டில் கூட போராட்டம் நடக்குது. எதுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் அலோவ் பண்ணல? அமைதியாக உட்காந்து போராடிட்டு போகிறான். வன்முறையை தடுப்பதான் உங்கள் வேலையை ஒழிய போராட்டத்தை தடுப்பது உங்கள் வேலையில். ஏங்க பாலநிலத்துக்கு ராஜ்மோகன் வந்து வெட்க கேடுங்க. உங்கள் கவர்மெண்ட் எங்கேயுமே போராட்டத்தை அனுமதிக்காதான். தோழமை கட்சி அலுவலகத்தில் நடக்கிற போராட்டத்துக்கு இவர் வருவாராம். எதுக்கு வரீங்க? நான் கேட்குறேன், எதுக்கு வரீங்கன்ற. இதுதான் ஏன் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும். நீ தான் போராட்டத்தை அனுமதிக்க மாட்டேன்ற, அப்புறம் போராட்ட ஆட்டத்துக்கு எதுக்கு வர? ஆக இது அரசியல் ரீதியாக விஜய் அரசு செய்து கொண்டிருக்கக்கூடியது பிஜேபிக்கு வெண்சாமரம் வீசக்கூடிய, பிஜேபி எதற்கு எங்களுக்கு துணிச்சல் இல்லை என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு. கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருகூறா பிளந்திருக்கு. ஆமாம் சார், கூட்டணி கட்சிகளுக்குள்ள நீங்கள் சொன்ன மாதிரி கம்யூனிஸ்ட்டு இங்கிட்ட விசிகா எல்லாமே இங்கிட்ட இப்படியே இருக்குது சார். ஒரு செக்ஷன் தாவேக்காவோட இருக்கணுன்றாங்க, ஒரு செக்ஷன் எதிராக இருக்கணுன்றாங்க. இதெல்லாம் ஓகே சார். இப்போ ரீசெண்டாக நடந்துட்டு இருக்கிறது கூட்டணி கட்சி இந்த பக்கம் வச்சுட்டு மாணவர்கள் சார், இந்த மாணவர்கள் போராட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு எதிராக 2ஆம் நாள்லேருந்தே கோஷம் எழுப்பப்பட்டுன்னு சொன்னாங்க. திமுகவால் எழுப்பப்பட்ட கோஷம் நினைக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே மாணவர்களால்? உண்மையான மாணவர்கள் கோஷம் அது. திமுக ஆரம்பம் உசுப்பினான்றதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் திமுக யாராவது ஒருத்தர் 2 பேர் போயிருக்கலாமே ஒழிய, அது திமுக இன்ஸ்டிகேட்டட், அதாவது திமுக ஊடுருவி தான் விஜய்க்கு எதிரான கோஷங்கள் பாலநிலம் போராட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது என்பது தவறான கருத்து. திமுகவை பிடிக்காத, பிஜேபியும் பிடிக்காத இந்த எலெக்ஷனில் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள், ஏன் விஜய்க்கே வாக்களித்தவர்கள், அவர்களே வந்து இந்த முறை போராட்டத்தில் விஜய் அரசு இந்த போராட்டத்துக்கு அனுமதி கொடுப்பதால் தாவேக்காவுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள். ஆகவே அந்த இளைஞர்கள் மாணவர்கள் தன்னெழுச்சியாகத்தான் தாவேக்காவுக்கு எதிராக கோஷம் போட்டார்கள். அதுக்கு பின்னால் திமுக இருக்குது என்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஏன்னா ஆதரிக்கிற கட்சிகளுக்குள்ளேயே இருகூறான கருத்துக்கள் இருக்கின்றன. கம்யூனிஸ்டுகளுக்குள்ளேயே வாக்கு வங்கிக்குள்ளேயே. அதான் நான் சொன்னேன், விஜய்க்கு வாக்களித்தவர்களே, கம்யூனிஸ்டுகளில் காங்கிரஸில் இருந்து விஜய்க்கு வாக்களித்த, விசிகாலிருந்து விஜய்க்கு வாக்களித்தவர்களே ஒரு தரப்பினர் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக இந்த இஷ்யூவில் திரும்பி இருக்காங்க. ஆகவே இது திமுக உசுப்பி விட்டது என்பது ஏற்புடையதல்ல, தவறான பார்வை. உண்மையிலேயே இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் மோடி அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய கோபத்திற்கு இணையான கோபம் இந்த போராட்டத்தை விஜய் அரசு கையாண்ட காரணத்தின் மூலமாக விஜய் அரசுக்கு எதிராகவும் திரும்பி இருக்கிறது. ஐயுஎம்எல் காங்கிரஸ் என்ன ஆனாலும் உறுதியாக இருக்கிறாங்களா சார் அவங்க கூட்டம்? ஏன்னா அந்த பிரச்சனை வர்றதே இல்லை ஐயுஎம்எல் காங்கிரஸ் சைடு. அவங்க 2 பேரும் பிரச்சனை இல்லைங்க. பிரச்சனை இடதுசாரிகளாலையும் விசிகாவிலையும் தான். நான் தான் சொன்னேன், ஷானவாஸ் சொல்கிறார்ல, இது பாஜக தான் மறைமுகமாக ஆளுகிறதுன்றாரு. இதையும் சொல்லிட்டு ஒரு விசிகாலையும் தொடர்றாரு. இது என்ன கேலி கூத்து? இடதுசாரிகளை பொறுத்த வரைக்கும் இருகூறான கருத்துக்கள் இருக்குது. சிபிஐ சிபிஎம் ரெண்டிலுமே ஒரு பிரிவு விஜய்க்கான ஆதரவை வந்து அவர்கள் ரசிக்கவில்லை, இன்னொரு பிரிவு இல்லை நம்ம கொடுத்து தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும்ன்றாங்க. கொடுக்குறவங்களுக்கு உள்ளே இருந்து பிஜேபி தான் ஆளுதுன்னா அப்போ ஏற்கனவே பிஜேபி வந்துடுச்சு. எத்தனை நாளைக்கு இந்த பிஜேபி பூச்சாண்டை காமிச்சு அரசியல் பண்ணுங்க? ஓகே, வரக்கூடிய நாட்களில் இது இன்னும் கொஞ்சம் முத்துமா சார்? வரக்கூடிய நாட்டில் மிகப்பெரிய மோதல் வரும். ஏன்னா விஜய் அரசு சில முடிவுகளை எடுக்கும், அது கண்டிப்பாக தோழமை கட்சிகளை வந்து காயப்படுத்தும். இவர்கள் பொங்கி எழுவார்கள். பொங்கி எழுந்து எந்த தூரம் போகிறாங்க, அது வழக்கம் போல் ஏன் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும்னு மட்டுமே பண்ணுவாங்களான்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். நிச்சயமாக வரும் நாட்களில் இந்த முரண்பாடு இந்த கூட்டணி கட்சிகளுக்குள் 2 இடதுசாரிகள் மற்றும் விசிகாவுக்குள் இந்த முரண்பாடு மேலும் மேலும் கூர்மை அடையும். இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.